வம்சத்தை விருத்தி செய்பவள் பெண். செயற்கை கருத்தரிப்பு மையத்துக்கு போய் உங்க வம்சம் விருத்தி அடையணுமா? 2 மனங்கள் இணைந்து அந்த பந்தத்தில் வாழ்ந்து உங்க குழந்தைய நீங்க பெத்தெடுக்க வேண்டுமா? இது எப்படி நாப்கின்ல இருக்கு அப்படின்னா, கர்ப்பப்பை பைக்கும் பிறப்பு உறுப்புக்கும் 3 இன்ச்சு தாங்க கேப்பு. இவ்வளோ கெமிக்கலை அந்த கர்ப்பப்பை தாங்குமா? ஒரு பொண்ணுமா, என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுமா, அவங்க வந்து 8 வருஷமா குழந்தை இல்லை. அவங்க வந்து ஏதோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஒன்றும் இதாகாமல், சரி வேண்டாம் இப்போதைக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேண்டான்னு விட்டுட்டாங்கம்மா. அப்புறம் நான் என் ஃப்ரெண்டு மூலியமா சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட, நான் பார்த்ததே இல்லைம்மா இப்போ வரைக்கும் அந்த பொண்ணை, என் ஃப்ரெண்டு மூலியமா இந்த பேண்டி லைனரும் பேடும் கொடுத்தம்மா. கொடுத்து 2 மாதம் ஆச்சும்மா. பேண்டி லைனர் 1 மந்த்து தான் யூஸ் பண்ணா. இப்போ வந்து கன்சீவாக இருக்கம்மா 8 வருஷத்துக்கு அப்புறம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்னா ஆக்சுவலிம்மா, நான் இந்த பொண்ணுக்கு வந்துட்டு எனக்கு தைராய்டு க்யூர் ஆனதுனால, நான் வந்து பேண்டி லைனர் யூஸ் பண்ணி க்யூர் ஆனதுனால இந்த பொண்ணுக்கு நான் அது மூலிமா ரெஃபர் பண்ணேம்மா. தைராய்டு இருக்குது அந்த பொண்ணுக்கு. தைராய்டுக்காக நான் அந்த பொண்ணுக்கு நான் ரெஃபர் பண்ணது. பேபியும் இல்லைன்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. யூஸ் பண்ணுப்பா எல்லாம் ரெடி ஆகிடும், தைராய்டு லெவலும் உனக்கு குறைஞ்சிடும் அப்படின்னு சொன்னம்மா. இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பிம்மா. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச் அம்மா.